நீங்க தோத்தது காரணமே தலித்துகளுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் தலித் விரோத ஆட்சி நடத்தினார்கள். அதுக்காகத்தே அவங்கனால வெற்றி பெற முடியவில்லை. இதான் யதார்த்தமான உண்மை. நான் பல மேடையில பேசியிருக்கேன், பல யூடியூப்ல பேசியிருக்கேன். அப்ப எவனாவது ஒருத்தன் போய் இந்த சங்கத்தமிழ் உங்க கூட்டணியில் இருந்தாலும் அந்த ஆளு பேசிட்டே இருக்கிறாங்க. வேங்க வயல பேசுறேன், மேல் பாதியை பேசுறேன், ஒரு பையன் புல்லோட்டு ஓட்டா கையை வெட்டணும்னு சொல்றேன். அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க பேசுறேன், துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையை பேசுறேன். துப்புரவு தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் என்ன பண்றாங்கன்னா போய்கிட்டு மாரி செல்வராஜ் படத்தை பார்க்குறாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம்! மக்களுக்கு என்ன விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு எல்லாமே கையில் வந்துருச்சா இல்லையாமா? டக்குன்னு பார்க்குறாங்க, டே இங்கே பாடுறான் பாவம்டா, அந்த தொழிலாளர்கள்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மாரி செல்வராஜ் படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பஞ்சம் நிலங்களை மீட்க வேண்டும் என்று வெற்றிமாறன் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த திரைப்படத்துக்கு சூப்பர்ன்றாங்க. ஆனால் அவங்க எந்த பஞ்சம் நிலங்களை மீட்கவே இல்லைங்க. கடந்த 5 ஆண்டுகளாக மதுரை சார்ந்த எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு. 5 ஆண்டு மட்டுமல்ல, அதற்கு முன்னால் இருந்த 5 ஆண்டுகளிலும் சாதிய வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் தலைவரித்தாடுகிறது. 15,000க்கு மேல வழக்குகள் இருக்கிறது. இதில் 3.37 மட்டும்தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அடிச்சு சொல்றாருல. அப்ப இவ்வளவு கொடுமை நடந்ததால் தான் இவர்கள் தோத்து விட்டார்கள். இவர்கள் தலித்துகளை சாதாரணமாக நினைத்தார்கள். தலித்து தானே 5,000 ரூபாய் கொடுத்தா ஓட்டம் வாங்கிடலாம்னாங்க. ஆனா 5,000 ரூபாயும் வாங்கிக்கிட்டாங்க, ஓட்டையும் குத்திட்டாங்க. எங்க குத்தணுமோ அங்க குத்திட்டாங்க. அது ஒண்ணு. பெண்களை நினைச்சிட்டாங்க. பெண்களுக்கு சும்மா கூப்பன் சீட்டை கொடுத்தா போதும், மகளிர் உரிமை தொகை அதை கொடுத்தா போதும், இவன் ஏமாந்துருவாங்க அப்படின்னு. அதனால பெண்களுக்கு தெரிஞ்சிருச்சு, திருட்டு பயிர்களா நீங்க கொள்ளை அடிச்ச காசாண்டா எங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஓட்டே போட மாட்டேன்னு ஒரு பிள்ளையும் போடலை.